ரணிலை அதிபராக்கி சஜித்தை பிரதமராக்க எதிர்க்கட்சி திட்டம். தென்னிலங்கை அரசியலில் ஏற்பட உள்ள அதிரடி மாற்றங்கள். தமிழினத்திற்கு ஆபத்து, டக்ளஸ் எச்சரிக்கை. இலங்கைக்குள் சுயநிர்ணய அடிப்படையில் இணைந்த வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையில் அதியுச்சமான அளவில் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள தேர்தல்கள் தொடர்பில் தமிழ் பத்திரிகைக்கு வழங்கிய செவ்வியொன்றிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியலமைப்பின் பிரகாரம் அதிபர் தேர்தல் செப்டம்பர் 17க்கும் அக்டோபர் 16க்கும் இடையில் நடத்தப்பட வேண்டும் என்று தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தமிழ் மக்கள் பாரம்பரியமாக வடக்கு கிழக்கில் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆகவே அவர்கள் உலக சுய நிர்ணயத்துக்கு உறுத்துடையவர்கள். இதன் அடிப்படையில் பிரிக்க முடியாத, பிளவுபடாத ஐக்கிய இலங்கைக்குள் சுய நிர்ணய அடிப்படையில் இணைந்து வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையில் அதியுச்சமான அளவில் அதிகாரங்கள் பகிரப்பட்டு அவை மீளப்பெறப்படாத வகையில் உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த விடயத்தினை தலைவர்கள் தமது தேர்தல் விஞ்ஞானங்களில் வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டுமன்றி தென்னிலங்கை சிங்கள மக்களிடத்திலும் அந்த விடயத்தினை முன்வைத்து தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க அதிபராகவும் மற்றும் சஜித் பிரேமதாச பிரதமராகவும் ஆனால் நாட்டிற்கு மிகவும் நல்லது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அத்தோடு ரணில் விக்ரமசிங்கவும் மற்றும் அவரது கட்சியும் ஒரே சித்தாந்தத்தை கொண்டே செயற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடு இப்போது இருக்கும் இடத்திலிருந்து கொஞ்சம் மாறினால் கூட நாட்டின் போக்கு மாறிவிடும். இதனால் சர்வதேச நாணய நிதியம் நாட்டை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்படும். அத்தோடு இலங்கையால் சர்வதேச கடன் மீள செலுத்துகையில் இருந்து ஒரு படி கூட முன்னேற முடியாத நிலை ஏற்படும். பல்வேறு தேரர்கள் கூறும் பொய்யான கதைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. அத்தோடு அதிபரும் மற்றும் மத்திய வங்கியும் இணைந்து செயல்படுவதன் மூலம் நாட்டுக்கு பலன் கிடைத்துள்ளது. மேலும் நாடு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டால் அங்கு எந்த கட்சி ஆட்சியை அமைத்தும் பயனில்லை. எனவே ரணில் அதிபராகி சஜித் பிரேமதாச பிரதமரானால் நாட்டிற்கு மிகவும் நல்லது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் முயற்சியானது பயனற்றது மாத்திரமல்ல, அது தமிழ் மக்களுக்கு பாதிப்பையே ஏற்படுத்தும் என இபிடிபியின் செயலாளர் நாயகமும் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போது இவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த தொடர்பில் சிலர் பேசி வருகின்றனர். அதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றன. ஆனால் என்னை பொறுத்தவரையில் தமிழ் பொது வேட்பாளர் என்பது அவசியமில்லை என்றே நினைக்கின்றேன். அந்த முயற்சியானது தமிழ் மக்களுக்கு பயனற்றது மாத்திரமல்ல, அது பாதிப்பையே ஏற்படுத்தும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பதவி காலத்தை மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்க அவருக்கு கால அவகாசம் வழங்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளது. அவ்வாறானதொரு பிரேரணை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டால் அதற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொள்கை ரீதியாக தேர்தலை ஒத்திவைப்பதற்கு பொதுஜன பெரமுன எதிர்ப்பு தெரிவிப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். அதிபர் தனது பதவி காலத்தை மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்க தயாராகி வருவதாக வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் அக்டோபர் 5ஆம் திகதி அதிபர் தேர்தல் நடைபெறும் என சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ வெளியிட்ட அறிவிப்பை தேர்தல் ஆணையகத்தின் தலைவர் RMAL ரத்நாயக் முற்றாக மறுத்துள்ளார். தேர்தல் அட்டவணையை தயாரிக்க அமைச்சரவைக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ அதிகாரமில்லை என வலியுறுத்திய ரத்நாயக் ஜூலை 17 முதல் தேர்தல் திகதிகளை தீர்மானிக்க ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் சுயாதீனமாக கூடுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை அல்லது அதிபர் உட்பட எந்த ஒரு வெளி நிறுவனத்திடமிருந்தும் அனுமதி பெறாமல் நாங்கள் திகதியை பகிரங்கமாக அறிவிப்போம். செப்டம்பர் 17ஆம் திகதிக்கு பின்னரே தேர்தல் நடைமுறைகளை ஆரம்பிக்க முடியும் என்றும் அதனைத் தொடர்ந்து 4 முதல் 6 வாரங்கள் வரையான தயாரிப்பு காலம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்றும் விளக்கியுள்ளார். தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் 17 தொடக்கம் 21 நாட்களுக்குள் வேட்புமனு தாக்கல் திகதி நிர்ணயிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு நடைபெற்று வரும் 2020 உலக கிண்ண தொடரில் இலங்கை அணி முழு தேசத்தையும் தலைகுனிய வைத்துவிட்டதாக இலங்கை கிரிக்கெட் வீரர் ஏஞ்சலோ மெத்யூஸ் தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு உலக கோப்பையை கைப்பற்றிய இலங்கை அணி இந்த வருடம் நடைபெற்ற உலக கிண்ண தொடரின் முதல் சுற்றிலேயே வெளியேறியுள்ளது. இதனை அடுத்து கருத்து தெரிவிக்கையிலேயே மெத்யூஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளதோடு இந்த தோல்வியை நாம் எதிர்பார்க்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த உலக கிண்ண தொடரில் இலங்கை அணி பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய அவர் அது தொடர்பாக கவலை கொள்ள வேண்டாம் எனவும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கரப்பந்தாட்ட இறுதிப் போட்டி நடைபெறவிருந்த மைதானத்திற்குள் அத்துமீறி நுழைந்து வன்முறை கும்பல் ஒன்று வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள விளையாட்டு கழகம் ஒன்றினால் கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி ஒன்று நடத்தப்பட்டு வந்த நிலையில் அதன் இறுதிப் போட்டி நேற்றைய தினம் சனிக்கிழமை நடைபெற இருந்தது. அதற்கான ஏற்பாடுகளை கழக உறுப்பினர்கள் செய்து கொண்டிருந்த வேளை 12 பேர் கொண்ட வன்முறை கும்பல் ஒன்று மைதானத்திற்குள் கூறிய ஆயுதங்களுடன் நுழைந்து போட்டி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த இளைஞர்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதன்போது இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த நிலையில் அவர்களை துரத்தி சென்று அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களில் 4 பேரை மடக்கி பிடித்து மின்கம்பங்களில் கட்டி வைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் அறிந்த கொடிகாமம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மின்கம்பங்களில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 4 மீட்டு அவர்களை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர். அதுடன் ஏறிய தாக்குதலாளிகளையும் கைது செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளையும் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மேலும் கைதானவர்களை இன்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதற்காக கடன் மறுசீரமைப்பை முன்னெடுப்பதில் இலங்கை கணிசமான முன்னேற்றம் கண்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு தெரிவித்துள்ளது. எனினும் உத்தியோகபூர்வ கடனாளர் குழுவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விரைவான இறுதிப்படுத்தல் மற்றும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியுடனான இறுதி உடன்படிக்கைகள் என்பன முன்னுரிமை நிலுவைகளாக உள்ளன என்று இன்று நடைபெற்ற இலங்கை தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் இலங்கைக்கான மூத்த தூதுவர் பீட்டர் ஃப்ரோயர் தெரிவித்துள்ளார்.